அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இப்போ வந்து லீவுலாம் விட்டுருக்காங்க. கோடை விடுமுறை குழந்தைங்களுக்குலாம். அதனால வீட்ல பசங்கலாம் படத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி ரொம்பவும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாம இந்த டயத்துல தான் படமும் பார்க்க முடியும் ரிலாக்ஸா. ஏன்னா பசங்க லீவுல இருப்பாங்க. அந்த மாரி குழந்தைங்கள டார்கெட் பண்ணி பெரியவங்களும் பார்க்கக்கூடிய அளவுல பல படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். அந்த வரிசையில இப்போ ஹாலிவுட் படம் ஒண்ணு இப்போ தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. இந்த படம் தான் த கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். இந்த படம் வந்து டிஸ்னி அவங்களோட பெரிய பேனர் படம், ஹாலிவுட் படம். மிக பெரிய பொருட்செலவுல தயாரிக்கப்பட்ட படம். இந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல 4வது படம் இது. 3 பார்ட் ஏற்கனவே வந்துருச்சு. அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு ரசிகர்களிடையே. இது வந்து 4வது பார்ட்டு. ஸோ இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாரி டிஸ்னி பேனரு, அதெல்லாம் விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸு, அப்புறம் சவுண்ட் டிசைனிங்கு, சிஜிஎஃப்எக்ஸு இதுக்காக கண்டிப்பா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஹைப்பு கூடுச்சு. அது எப்படி இருக்கு என்னன்றத நம்ம டீட்டெயில் ரிவ்யூல பார்க்கலாம். அதனால இந்த ரிவ்யூவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டர்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், தேட்டருக்கு அப்புறம் ஓடிடியில் வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த படங்கள் குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய படமா இல்லை எப்படி 18+ படமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அந்த ரிவ்யூ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ, ஃபீட்பேக்கு, கன்க்ளூஷன் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்த ஃப்ரான்ச்சைஸில் இந்த ஒரு இதில் 4வது படம். 3 இன்ஸ்டால்மெண்ட் நல்லா போனதால் இந்த படத்தையும் பிரம்மாண்ட அளவுக்கு எடுத்திருக்காங்க. 3 படங்கள்லையும் இல்லாத அளவுக்கு இதில் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அப்கிரேடட் வெர்ஷனாக நல்லா இருக்குன்னு சொல்லி பரவலான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வந்துச்சு. ஸோ இந்த படத்தில் கதையெல்லாம் பார்க்கலாம். இந்த படத்தை ஏற்கனவே 3 பார்ட் பார்க்காதவங்களும் ஸ்டாண்ட் அலோனாக பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு இதுக்கும் பெரிய லெவலில் நமக்கு ஒன்றும் ஸ்டோரி மிஸ் ஆகாது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட கதை என்னன்னா, ஏற்கனவே சீசர்னு ஒரு அந்த ஏப்னா அந்த மனித குரங்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஏப்பு அந்த அந்த ஒரு கிங்டத்துக்கு ராஜாவா இருக்கிற அந்த ஒரு பெரிய ராஜா பேர் தான் சீசரு. அந்த சீசர்ன்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வடிவமைச்சிருப்பாரு. அந்த சீசர்ன்றவரு 3 பார்ட்லயும் வந்திருப்பாரு. அவர் எப்படி எவல்யூஷன் ஆனாருன்றதெல்லாம் அந்த 3 பார்ட்லயும் சொல்லியிருப்பாங்க. இந்த 4வது பார்ட்ல அவர் இறந்தது தான் ஸ்டார்ட் ஆகுது கதைக்களமே. அவர் இறந்துட்டு தான் அவரை இப்போ வந்து புதைச்சிட்டு அந்த ஃபியூனல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பல நூற்றாண்டுகள், பல ஆண்டுகள்லாம் கழிச்சு இன்னும் ஒரு அடுத்த கட்டமாக காமிக்கப்படுது. அங்கே வந்து இந்த ஏப்ஸ்லாம் தனியாக கூட்டமாக வாழுது. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டத்திற்கு வந்து கோபா அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருக்காரு. அது எப்படின்னா அந்த ம், கழுகெல்லாம் வந்து அதோட முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை குஞ்சு பொரிச்சு அந்த கழுகை வச்சு வேட்டையாடி மீன் எல்லா உணவுகளையும் கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் அந்த அந்த ஏப் கூட்டத்தோட ஒரு ஒரு வேலையை, அன்றாட வேலையை. அவங்க வந்து ஒரு ஒரு டயத்துலேயும் ஒரு திருவிழா மாதிரி வச்சு அந்த முட்டையை வச்சு இது பண்ணி கொண்டாடுவாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் வந்து நோவான்றவர் தான் அந்த அந்த தலைவர் கோபாவோட பையன். அப்படி இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நோவா வந்து வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு இன்னொரு இதே மாதிரி உள்ள ஏப் கூட்டம், வில்லன் கூட்டம் வந்து இந்த ஊரில் வந்து இந்த ஊர் தலைவரான கோபாவை அடித்து சாவடிச்சுட்டு அந்த ஊர் மக்களையும் கைது பண்ணி சிறைப்படுத்துறதுக்கு ஊருக்கு கூட்டு போயிடுவாங்க. நோவா வந்து பார்க்கும்போது ஊரே காலியாயிருக்கும். ஊரே தீக்கிரையாகி ஒன்றுமே மிஞ்சிருக்காது. ஸோ போய் அவங்க அப்பாவை கொண்டு வந்து பழி வாங்கணும், அவங்க ஊர் மக்களை மீட்கணும்னு சொல்லி களத்தில் இறங்குறாரு அந்த நோவா. நோவா வந்து இளைஞராக ஒரு மாதிரி சித்தரிக்கப்படுது. அதுவும் ஏப் தான், அதாவது மனித குரங்கு தான். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து களத்தில் இறங்கி அந்த வில்லன் கூட்டத்தை அழிச்சிட்டு அவங்க அவங்க மக்களை கூட்டு வர டாஸ்க்கு, அது இல்லாமல் அவங்க அப்பாவை கொண்டவங்களை பழி வாங்குற டாஸ்கில் இறங்குறாரு. அதில் அவர் ஜெயிச்சாரா இல்லை அவரும் மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறத பரபரப்பான ஒரு பிரம்மாண்டமான கிளைமேக்ஸ் ஃபைட்டோட சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. படத்தில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா டெக்னிக்கலி சவுண்டான படம் இது. படத்தில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சும்மா பிரமிப்போட பார்க்கக்கூடிய அளவுக்குள்ள அந்த விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, சிஜிஎஃப்எக்ஸு, சவுண்ட் டிசைனிங் எல்லாமே வேறு லெவலில் மிரட்டியிருக்காங்க. குழந்தைங்களாம் ரசித்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது. பெரியவங்களும் நல்லா ரசிக்கக்கூடிய அளவில் அந்த எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கு. நல்ல பிரமிப்போட உச்சத்திலே இருக்கும். அந்த ஸ்க்ரீன் நம்ம வந்து வியப்பாக பார்க்கக்கூடிய அளவு சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இது புது ஒரு உலகத்துக்குள்ள நம்ம என்ட்ரான மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக தேட்டரிக்கல் எஃபெக்ட் தான் இந்த படம். தேட்டரிக்கல் ட்ரீட் தான். ஸோ இப்போ இந்த கோடை விடுமுறை ஏசி தேட்டரில் பார்க்கும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேரண்டியான படம். உண்மையாகவே அந்த ஏப்ஸை தான், அதாவது மனித குரங்கு தான் பேச வச்சு நடிக்க வச்சுருக்காங்களா அப்படின்னு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு நல்லாவே சிங்க் ஆகுது. அந்த அது சிஜி எஃபெக்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவே சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. உண்மையாக விலங்குகளே கூட்டமாக வந்து மனுஷங்கள்லாம் வர காட்சிகளே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு தனி பேரடைஸ் மாதிரி விலங்குகள், அதாவது மனித குரங்குகள் இந்த ஏப்ஸை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபைட் சீன்ஸு,
டயலாக்ஸு எல்லாம் தமிழ் டப்பிங்கும் நல்ல சிங்கோட இருக்குது. தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. அப்படி நல்லாவே பார்க்க நல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் என்கேஜிங்காக போகுது. ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து வேறு லெவலாக இருக்குது. இன்ட்ரடக்ஷன் ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வேறு லெவல். கிளைமேக்ஸ் ஃபைட் 20 நிமிஷம் கிட்டத்தட்ட வருது. நல்லாவே இருக்குது. அது வந்து வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மியூசிக் படத்தோட தீமை வந்து எலிவேட் பண்ணுது. அந்த எஃபெக்ட்ஸு, ஃபைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சவுண்ட் டிசைனிங் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் ஆஸ்கார் அவார்டுக்கு கண்டிப்பாக இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் சில இதில் ஒரு 2, 3 பிரிவில் பல பிரிவில் நாமினேட் ஆகி ஒரு 4, 5 பிரிவில் அவார்டு கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்புள்ள படம் இது. கண்டிப்பாக மஸ்ட்டு ஆஸ்கார் அவார்டு மஸ்ட்டுன்னு நம்ம கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம். அந்தளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸு பணத்தை வந்து நல்லா இறச்சி நல்லா சிறப்பாக அவுட்புட் வரணும்னு சொல்லி உலக அளவில் இந்த படம் வரவேற்பு பெறும். ஸோ அதனால் பணத்தை பற்றி கவலைப்படாமல் டிஸ்னி வந்து 21st செஞ்சுரி ஃபாக்ஸ் கிட்ட வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸை வாங்கி அவங்க சிறப்பாக இந்த படத்தை பிரம்மாண்டமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. படத்தில் வந்து மனிதர்கள் பற்றியோட பாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். மற்றபடி மைனஸ் சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை. அது என்னென்னா படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுது. அது ஒரு 20 நிமிஷம் கம்மி பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் அந்த மனுஷங்களோட போர்ஷன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதுவும் இந்த ஏப்ஸ்க்கும் வர மாதிரியான பிரச்சனைகளை வந்து காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் படத்தில் மொத்தம் 45 நிமிஷம் ஃபைட்ஸ் வருது. அது தவிர மிச்சம் சீன்ஸ் எல்லாமே வசனங்களாக தான் போகுது. அது தமிழ் வசனங்களாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதை கம்மி பண்ணி படத்தில் ஒரு 20 1/2 மணி நேரம் குறைச்சிருக்கலான்னு தோன்ற அளவு கொஞ்சம் லாகிங் தென்பட தான் செய்யுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, குழந்தைகள்லாம் ரசிக்கக்கூடிய படம். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவு விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பெரியவங்களும் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு, தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒன் டைம் டீசெண்டான வாட்சான படம் தான் இது. ரொம்பவும் ஏமாத்துது. ஸோ இது குடும்பத்தோட ஃபேமிலியோட இந்த கோடையை கொண்டாடுறதுக்கு உண்டான படம். ஆஸ்கார் லெவலுக்கு உள்ள ஹாலிவுட் தரமான படம். தமிழ் டப்பிங்கோட இப்போ அவைலபிளாக இருக்குது நம்ம ஊர் தியேட்டர்களில். ஸோ இந்த கோடையை கொண்டாடுறதுக்கு இந்த படத்தை பாருங்கள். நம்ம சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஒன் டைம் வாட்சபிள் தான். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் இது அபோவ் ஆவரேஜ். சின்ன பசங்க கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச்னு சொல்லக்கூடிய அளவில் சிறப்பான படம். ஸோ இதான் இந்த படத்தோட விமர்சனம். நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள் தான் ஃபைனல் வெர்டிக்ட்டு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். இந்த விமர்சனத்தை பற்றி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.